அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் அண்ட் நான் தீபிகா. இப்போ ஐ எம் ஹியர் பிரதர், டோன்ட் வரி, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய ஆதரவு கொடுத்திருக்காரு அப்படிங்கறது ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு டாபிக்கா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பேசக்கூடிய விஷயமாக என்னதான் 108 தொகுதிகள்ல பெரும்பான்மை காமிச்சிருக்கிறாரு விஜய் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் ஆட்சி அமைப்பதற்கான அந்த சாத்தியக்கூறு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவா இருக்கு. ஏன்னா மெஜாரிட்டி அவர் காமிக்கணும், பெரும்பான்மை காமிச்சே ஆகணும் அப்படிங்கிற இடத்துலயும் நிரூபிக்கணும் அப்படிங்கிற இடத்துலயும் அவர் இருக்கும் பட்சத்துல ஆட்சி கன்ஃபார்ம் அமைக்க போறது அவரு தான், மாற்றம் அப்படிங்கிறது இல்ல. ஆனா கூட யாரெல்லாம் கூட்டணியில அமைக்க போறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சுன்றது ரொம்ப அதிகமாகவே பேசப்படுது. கூடுதலா கண்டிப்பா இதுக்கு அப்போசிட்ல எதிர்கட்சி தலைவராக உட்கார போறது இதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். கட்டி காப்பாரு, கட்டி இழுப்பாரு, கட்டி உடச்சிருவாரு அப்படிங்கிற அளவு பேசுறாங்க. என்னத்தையோ என்னவோ பேசணுமே பேசினாலும் நம்ம ஆளு நம்மளுக்கு தெரியும். நேத்துமே வந்து ஒரு என்ன இருந்தாலும் ஆட்சி அமைச்சிட்டாங்க. புதிதாக ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சிக்கு வாழ்த்துக்கள்னா ஏன் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லுங்க. அதென்ன எப்படி சொல்றது? இப்ப எப்படியா இருந்தாலும் சட்டசபையில உட்காருவீங்க, அப்ப மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களே சொல்லிதானே ஆகணும், முதலமைச்சரே சொல்லிதானே ஆகணும். அப்ப என்ன பண்ணுவீங்க? என்னங்க பண்ணுவீங்க? பாப்போம், நம்ம என்ன பார்க்காம போயிட போறோம். சரியான ஒரு மொமெண்ட்டுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து இவர் தான் வந்து எல்லாத்தையுமே வந்து பார்க்க போறாராம், இனிமேல் இழுக்க போறாராமா. சரி, இது ஒரு பக்கம். ஆனா இப்போ காங்கிரஸ் தன் வசமாகவே வைத்து கொண்டிருந்த திமுக, ஓகேவா, நம்ம கூடயே இருக்கிறாங்கப்பா, நம்ம பிரதரா சிஸ்டர் சாரிங்க பிரதரா அப்படி எப்படி பழகிட்டோமே நம்ம அப்படின்னு சொல்லியிருந்த நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்களும் ராகுல் காந்தி ஐயா அவர்களும் 2 பேரும் சேர்ந்து இந்த காம்பினேஷன் இன்னைக்கு விஜய் பக்கம் குதிச்சு ஓடுது. அப்படியே நான் திமுக காரன் அப்படின்னு நெஞ்ச தட்டிக்கு கொண்டிருந்த செல்வ பிறந்தகை அவர்கள் இப்ப எப்படின்னாலும் அவர் ஜெயிக்கல இல்லையா, செம்ம பெரிய ஒரு தோல்வி, மரண தோல்வி. இப்போ இவங்க ஒரு பெரிய லீடை போட்டுதான் இங்க வருவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. அவ்வளவுதான், கட்டு செல்வ பிறந்தகை எல்லாம் இனிமே வாய்ப்பே இல்லை, கிளம்பணி அப்படிங்கிறது தான் நடந்திருக்கு. ஸோ இப்போ திமுக கேள்வி விட்டாச்சு, நம்ம கன்ஃபார்ம் தவேக்கா தான் இதுக்கப்புறம் நம்ம ஃபியூச்சர் அப்படிங்கிறது காங்கிரஸ் டிசைட் பண்ண அடுத்த கட்டமா காங்கிரஸ் வந்து நான் பாத்துக்கிறேன், நீங்க எதுக்கு ஃபீல் பண்றேன், உனக்கு 5 ஆள் என்கிட்ட இருக்குது நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய ஒரு ஸ்ட்ராங் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம இப்போ இது கூட வந்து பாமக முன்னிலையாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு 4 நபர்கள், ஓகேவா, அவங்களும் உள்ள வந்து இன்க்ளூட் ஆயிட்டாங்க அப்படின்னா மீதி நிறைய பேர் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு லைன் அப்ல இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு சாட்சி திருமா அவர்களுடைய பேச்சு. ஏன்னா நாங்க வந்து விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணல, நான் வந்து பெருசாலாம் ஒன்றும் பேசல. அதிமுக பாஜக கால் ஊன்றக்கூடாது அப்படிங்கிறது தான் தமிழகத்துல நினைச்சுமே தவிர விஜய் அவர்களை நாங்க வந்து பெருசா ஒரு பிடிபிடித்து எங்கேயுமே விமர்சனம் செய்யவில்லை அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காரு. இவ்வளவு நாள் இல்லாம இப்ப என்ன புதுசா அப்படியே ஒரு கரடி சத்தம் அப்படின்னு பார்த்தா நம்ம கூட்டணி அமைச்சுக்கலாமா அப்படிங்கிறதுக்கான ஒரு அஸ்திவாரமாகவும் இருக்கலாம். அவரா கூப்பிட்டோம் அப்படிங்கிற நினைக்கிற ஸ்டேஜ்ல அவர்கள் இல்லை. நான் வரேன் அப்படின்னு சொல்ற இடத்துல இருக்காங்க, கொடுக்கக்கூடிய இடத்துல தான் விஜய் அவர்கள் இருக்காரு. சோ இங்க என்ன வேணா நடக்கலாம், எப்படி வேணா நடக்கலாம், என்ன வேணா நடக்கலாம். சோ இந்த இடத்துல விஜய் அப்படிங்கிற ஒரு நபருக்கு இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ். இவங்க வந்து கொடுக்குற இடத்துல இருக்காருன்னு சொன்னால கேட்கிற இடத்துல அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல நான் நீ அப்படின்னு போட்டி போட்டு உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ட்விஸ்ட் இஸ் என்ன, பாஜக இவங்களை எப்படி கலைக்கலாம் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பார்ப்பாங்க. இப்போ திராவிட கட்சிகளாக இருக்கக்கூடிய 2 ஆலமரத்தையும் புடிங்கி இங்க ஒண்ணு அங்க ஒண்ணுன்னு வீசிவிட்டாரு விஜய். ஸோ இப்போ விஜய் ஆட்சி அமைக்கும் போது நான் உதவி செய்யறப்பா, நான் செய்யறேன், உனக்கு என்ன வேணுமோ நான் பண்றேன்னு சொல்லிட்டு மேலிடம், அதாவது டெல்லி மேலிடம் மோடி அவர்கள் வாழ்த்து சொல்றாருங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். என்ன இருந்தாலும் ஒரு தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடியவருக்கு சொல்லணும் தான், அவர் சொல்றாரு அப்படிங்கும் போது எந்த அலைன்ஸும் இல்லாம சொல்றாருங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான் இல்லையா. ஸோ தமிழ்நாட்டுல மக்கள் எல்லாரும் திமுக காங்கிரஸுடைய ஆட்சிக்கு வந்து ஒரு முடிவு கட்டிட்டீங்க, பெரிய சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தியும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ திமுக காங்கிரஸ் மென்ஷன் பண்ணி இப்ப திமுக விட காங்கிரஸ் தான் உங்களுக்கு பிக்கஸ்ட் எதிரியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் இவங்க கூட கூட்டு சேர்ந்துச்சுன்னா பாஜக விடுமா? அதாங்க கேள்வி. பாஜக தனது ஆட்சி எப்படி பிடிக்கலாம், 2 ஆலமரத்தையும் பிடிங்கி வீசிட்டு நம்ம தமிழக வெற்றி கழகமா இல்லைன்னா தமிழ்நாட்டில் பாஜகவா அப்படிங்கிற கிரிட்டேரியாவை கிரியேட் பண்ணலாம், அண்ணாமலையை வச்சுன்னு கூட அவங்க பிளான் பண்ணலாம். ஸோ அந்த 2 பிளானை வந்து இவங்க என்ன நடுவில் இனிமேல் அவங்கெல்லாம் வந்து சப்ஸ்டியூட்டா பிரிச்சு விட்டுறணும் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் காங்கிரஸ் உள்ள வருது அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்தாக இருக்கும் பட்சத்தில் எப்படி என்ன செய்வாங்க, அவங்க என்ன வேணா செய்வாங்க. ஏன்னா சிபிஐ ப்ராப்ளம் இருக்கு விஜய்க்கு, சம்திங் என்னவாது இப்போ பெரும்பான்மை இல்லை, ஏதாவது பண்ணுவாங்களா அப்படின்னா மோஸ்ட்லி ப்ராப்ளம் அப்படிங்கிறது வராதவருக்கு. ஏன்னா மெஜாரிட்டி 108 அளவுக்கு வெறும் 10 ஆளுங்க தானே தேவை. ஸோ பெருசா பிரச்சனைங்கிறது வராது. ஆனா இது எப்படி பாஜக மனசு வந்து விடும் அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியாக இருக்கு.
பார்ப்போம், கொஞ்சம் பொறுத்து பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா யாருக்குமே எதுவுமே தெரில, எதுவுமே புரியல, எல்லாமே குழப்பமான ஒரு சூழ்நிலை தான். 7ஆம் தேதி வந்து பதவி பிரமாணம். அடுத்து அவர் ஒரு 10 to 15 days டைம் கேட்டிருக்காரு இல்லையா, அதுக்குள்ள வந்து பெரும்பான்மை நிரூபிக்கப்படும். நம்மளுக்கு சீக்கிரமா தெரிய வந்துடும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இங்க எலெக்ஷன்ல நிறைய பேர் வந்து ஃபீல் பண்றது என்னவாக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பணம் போச்சுப்பா, நிறைய பேருக்கு நிறைய முக்கியமான ஆட்கள் வரலப்பா. ஆமா, எப்படிங்க வருவாங்க? ஒரு பணம் நம்ம செலவு பண்ணோம், ஒரு கான்ஸ்டியூஷனுக்கு ஒரு 15 கோடி வரைக்குங்க, சும்மாலாம் கிடையாது. 15 கோடி எங்கிருந்து வருது? ஒரு இடத்த பிடிச்சவங்க அவ்வளோ செய்யறாங்க, பிடிக்கணும்னு நினைக்கிறவங்களும் செய்யறாங்கன்னா எப்படி இவ்வளோ செலவு பண்ணிட்டு வந்துட்டு நான் மக்களுக்கு நல்லது செய்வேன்னு சொல்லி நீ வந்து உட்காந்து நீ மக்களுக்கு நல்லது செய்வியா? நான் போட்ட பணத்தை எடுக்கணும்னு நினைப்பியா? யோசிச்சு பாருங்க. மக்களுக்கு 1 ரூபா செலவு பண்ணாம வந்த ஆட்சி அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா மாசம் 1 லட்ச ரூபா சம்பளம் வந்துட போகுது, ஒரு எம்எல்ஏக்கும் கவர்மெண்ட் கொடுத்துட போகுது, அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ற போறாங்க. வேற என்ன வேணும், வேற என்ன அலவன்ஸ் வேணும், ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்களுக்கு செய்வோம். அப்பதான் நம்மளை பாராட்டுவோம். நம்மளாம் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், நம்மளை பாராட்டுவாயா, அடுத்த வாட்டி நம்மளை ஏதாவது காமிக்க விடுவாயா மூஞ்சி கிஞ்சன்னு இது தோணும். ஒன்றுமே நான் பண்ண மாட்டேன், நான் எதுவுமே செய்ய மாட்டேன், நான் கும்முன்னு இருப்பேன், நான் பாட்டுக்கு வந்து உட்காருவேன், மக்களுக்கு எதையும் கொடுக்க விட மாட்டேன், ஊழல் எலி மாதிரி பொறாண்டுவேன்னு இருந்தால் எப்படி? அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டை வந்து மக்கள் கொடுத்துட்டாங்க. நீ என்ன பணம் கொடு, நான் எங்கே வந்து எனக்கு ஓட்டு போனோன்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா ஒரு பதிலடி, சொல்லவே வார்த்தை இல்லை. இதில் அதிமுக வந்து ஆதரவு கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. இதுக்கு ஆதரவு கொடுக்குமா அப்படின்னா, எடப்பாடியார் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஈகோ கொஞ்சம் லைட்டா இருக்கும், யாரா இருந்தாலும் இருக்கும். ஒரு முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறவர் திரும்பவும் துணை முதலமைச்சராக போவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் பட்சத்துல, ஒண்ணுமே இல்லாம 3ஆம் இடத்துல தள்ளப்பட்ட நபர் ஏன் துணை முதலமைச்சரா இருக்கக்கூடாதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. பட் அந்த ஈகோயிஸ்டிக்கெல்லாம் தாண்டி வருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னா, இப்ப இந்த 3 நபர்கள் இருக்காங்க, முக்கியமான நபர்கள். நான் சீமான் நான் எடுத்துடுறேன். அவரை ஏன் எடுத்துறேன்னா, அவருக்கு இன்னும் அங்கே ஓட் ஷேர் அப்படிங்கிறதுலாம் பெருசாக இல்லை அப்படிங்கிறனால அவரை தூக்கி நான் கொஞ்சம் ஓரமாக வைக்கிறேன். மீதம் இருக்கிற 3 நபர்கள், ஓகேவா, பெரும்பான்மை காமிக்கக்கூடிய 3 நபர்கள். ஒன்று வந்து விஜய் அவர்கள், அடுத்து ஸ்டாலின் ஐயா அவர்கள், அடுத்து எடப்பாடி ஐயா அவர்கள். இவங்க 3 பேரையும் நான் வைக்கிறேன். ஸோ விஜய் அவர்கள் 108 தொகுதிகள் ஆட்சி அமைக்கிறதுக்கு கொஞ்சம் பெரும்பான்மை காமிக்கணும், கஷ்டப்படுறாரு, முதலமைச்சர் ஆக முடியலை. ஓகே. அடுத்து ஸ்டாலின் ஐயா அவர்கள் பிரதான எதிர்கட்சியாக உட்கார்ந்துருச்சு கட்சி, ஆனால் தன்னால எம்எல்ஏவாக கூட ஆக முடியல. 3ஆவதாக எடப்பாடியார் பெரும்பான்மையில கிட்டத்தட்ட 50-70,000 ஓட் டிஃபரன்ஸ்ல பெருமையா சமப்பா அப்படின்னு சொல்லி அப்படியே அண்ணாந்து பாக்குற அளவுக்கு ஒரு மாபெரும் வெற்றி எடுத்துட்டார். ஆனா ஒரு எதிர்கட்சியை கூட உட்கார முடியல, ஆட்சி பிடிக்க முடியல, 3ஆவது இடத்திற்கு தள்ளப்பட்டு விட்டார். ஸோ இதெல்லாமே வந்து 3 பேருக்கும் ஒரு குட்டி குட்டி சாபம் விட்ட மாதிரி. விஜய்க்கு பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்க, இவங்க 2 பேரும் அவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை. ஸோ எடப்பாடியார் ஒரு தொகுதியில பெரிய மாசாக இருந்தாலும், டிவிகேக்கு உள்ள வந்தா ஒரு வேலை ஆட்சியில சரி ஓகே நான் டெபுட்டி சிஎம்மா இருக்கேன்னு சொன்னாலும், ஒரு அதிமுகவிலையும் ஊழல் எலிகள் இல்லாம கிடையாது. கரெக்டா? ஊழல் பெருச்சாளிகளும் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வருவாரா விஜய் அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி. ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு புறம் என்ன சொல்றாங்க, இவங்களை மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு அரசியல் தெரிந்த நபர்களை வச்சுக்கிட்டா விஜய்க்கு நல்லதுன்னு சொல்லப்படுது. ஆனா இவங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில் இப்போ வரைக்கும் கிடையவே கிடையாது. ஸோ வாஜ்பாய் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் ஒரு ஓட்டு வித்தியாசத்துல தான் அவங்க ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஹிஸ்டரி. அந்த மாதிரி நான் என்ன பண்றது, நான் என்னையா செய்யறது, இங்கேயா அங்கேயா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பதட்டத்தில் எல்லாரும் இருக்காங்க. பார்ப்போம், பொறுப்போம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.